ஹே கைஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல. லெட் மீ ஷோ மீ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஸ் கால் சென்டர் டேட்டா. கால் சென்டர் டேட்டாக்கு உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிஐ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், சார்ட் ரெக்குவயர்மெண்ட் ஒன்று இருக்கும். கேபிஐ ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க சார்ட் இல்லாம இப்போ ஒரு கால்குலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கம்பெனில எவ்வளோ எம்ப்ளாயிஸ் டோட்டலா இருக்காங்க, எனக்கு அவங்களோடது மட்டும் எனக்கு கவுண்ட் மட்டும் சொல்லுங்க, எனக்கு கால்குலேஷன்ஸ் மட்டும் காட்டுங்க, பட் எனக்கு சார்ட்ஸ்லாம் வேண்டாம். ஸோ தட் இஸ் த திங் வந்து பாத்தீங்கன்னா கேபிஐ ரெக்குவயர்மெண்ட். இப்போ இந்த கால் சென்டருக்கான கேபிஐ ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கால்ஸ், அதாவது எனக்கு டோட்டல் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கால்ஸ் எவ்வளோ வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த கால்ஸோட கால்குலேஷன் வேணும். நெக்ஸ்ட் கேபிஐ ரெக்குவயர்மெண்ட், எனக்கு கால் அட்டன் பண்ண காலோட டியூரேஷன் எவ்வளோ வந்திருக்கு, அது இன் ஹவர்ஸ்லயும் இன் மினிட்ஸ்லயும் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் டியூரேஷன். அந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, மினிட்ஸ்ல இருக்கிறது எனக்கு ஆவரேஜா பர் டேக்கு எனக்கு எவ்வளவு கால்ஸ் வரும், அந்த மினிட்ஸா கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் பெர்சன்டேஜ், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கு, இது வந்து கேபிஐ ரெக்குவயர்மெண்ட். நெக்ஸ்ட் சார்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கால், இப்ப டோட்டல் கால் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா, அது வந்து பர் டேக்கு, அதாவது இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, அது வந்து எனக்கு சார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். சிமிலர் வே ஃபார் எனக்கு அது ஸ்டேட்டா ரெப்ரசென்ட் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் டோட்டல் கால் ரீசன், ரீசனை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சார்ட் ட்ரீ மேப் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சார்ட் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணும். ஒன்ஸ் இது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கிரியேட் a grid view dashboard displaying a table of all call details in Power BI. அதாவது நான் இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்ண போறேன். கிரிட்ன்றது இன்னொரு நேவிகேஷன் நான் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த நேவிகேஷன்ல எனக்கு என்ன இருக்குன்னா, டேபிள் ஆஃப் ஆல் கால் டீடைல்ஸ், எனக்கு எல்லா காலோட டீடைல்ஸும் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நான் வந்து வியூ பண்ணணும், வியூ பண்ணி காட்டணும். ஸோ இதுதான் வந்து கிரிட். கிரிட் பேஜ்ல வந்து இருக்கணும் இந்த டீடைல்ஸ். இது வந்து நீங்க எஸ்கியூஎல் query-ய நீங்க குடுத்தும் பார்க்கலாம். எஸ்கியூஎல் query-ய குடுக்கறதுக்கான queries வந்து இங்க இருக்குது. அண்ட் இது ஒரு அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கால் சென்டர் டேட்டா. சோ இப்ப இங்க உங்களுக்கு நேவிகேஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம், கிரிட், இது வந்து நேவிகேஷன் பட்டன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் டேட்டா, கால் சென்டரோட எக்ஸல் டேட்டாஸ் நம்ம எடுத்திருக்கோம். இங்க மேல இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கேபிஐ ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொன்னேன். அந்த டோட்டல் கால்குலேஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இந்த மாதிரி சார்ட் ரெக்குவயர்மெண்டா இருக்குது, சார்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம செகண்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ இதோட அவுட்புட் வந்து எப்படி பவர் பிஐல எப்படி நம்ம டெவலப் பண்ணிருக்கன்றத பார்க்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் சென்டரோட டேஷ்போர்ட். இப்ப நான் கிரிட் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் எனக்கு போகும். இதுதான் அந்த செகண்ட் கிரிட்ல வந்து எனக்கு ஓவரால் கால் டீடைல்ஸ், அந்த டேஷ்போர்ட் வந்து எனக்கு வியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த வியூ, அந்த டேஷ்போர்ட் தான் வந்து செகண்ட் பேஜ் நம்மளுக்கு இருக்கு. யூ கேன் ஸ்க்ரோல் இட், நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கலாம். மொத்தமா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளவு கால் டியூரேஷன் இருக்குன்னா 82,422 இந்த அளவுக்கு நம்ம கால் டியூரேஷன் இருக்கு டோட்டல். சோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்சைட்ல இருக்கும். நம்மளோட toura.infotech.com வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்ல இன்டர்வியூ கைடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் இந்த ஒரு பேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள
காலேஜஸ் இருக்கா? ஸோ இந்த காலேஜஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசைன்மென்ட் அண்ட் ஸ்டூடண்ட் வொர்க் இருக்கும். இது ஆல்ரெடி பண்ண ஸ்டூடண்ட் வொர்க். அது வந்து ஹியர் ஆஃப்டர் வில் அப்லோட். ஸோ அசைன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ரெக்கார்ட்ஸ் வந்து நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம். கால் சென்டர், ஹெச்ஆர் டேட்டா, அட்டெண்டன்ஸ் டேட்டா. இது நீங்க எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே. இந்த எக்ஸெல் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கால் சென்டர் எடுத்தீங்க அப்டின்னா, கால் சென்டரோட எக்ஸெல் டேட்டா இருக்கு. ஒன்ஸ் நீங்க இன் கேஸ் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களோட டேட்டாஸ் வந்து இந்த ஸ்டூடண்ட் வொர்க் இருக்கு இல்லையா? அந்த ஃபோல்டர்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஆ ஃபைல் நேம் எப்படி நீங்க சேவ் பண்றீங்கன்னா, உங்க காலேஜ் நேம், அண்டர்ஸ்கோர் ஆர் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாரி நீங்க குடுத்துட்டு, உங்களோட நேம். இந்த ஸ்டூடண்ட் வொர்க்ல வந்து நீங்க போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் அப்லோட் பண்றதுக்கு நீங்க இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் பண்ணிட்டு நீங்க பண்ற மாரி இருக்கும். தென் கமிங் டூ திஸ். இத வந்து நான் இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோம் பேஜ் எடுத்துக்கோங்க. ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டர் இது வந்து நீங்க ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஷேப்ஸ் எங்க இருக்குன்னா, இந்த இன்சர்ட்ல இருக்கு இல்லையா? இன்சர்ட்ல போயிட்டு கேன் செலக்ட் சம் ஷேப்ஸ். அந்த ஷேப் வச்சு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஷேப்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து சேம் இதுலயே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாரி கலர்ஸ் வந்து இந்த மாரி டெக்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இத மாடிஃபிகேஷன் வந்து எங்க பண்ணணும்? சோ இத ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இத நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணக்குள்ள எங்க பண்ணலாம்னா, நீங்க இப்டி கீழயே உங்களுக்கு வரும். ஆர் எல்ஸ் இந்த சைட்ல ஃபார்மேட்ன்னு ஒண்ணு இருக்கா? இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருப்பீங்க? விஷுவலைசேஷன் ஒரு டேப் பார்த்திருப்பீங்க. இந்த மாரி விஷுவலைசேஷன் இருக்கா? டெக்ஸ்ட்க்கு மட்டும் ஃபார்மேட் வரும். ஆல்சோ வந்து இது நீங்க ஃப்ரண்ட்ல பார்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த சார்ட்ஸ் இருந்திருக்கும். ஒன்ஸ் நீங்க சார்ட்ஸ் குடுத்துட்டு டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வந்துரும். 2 ஆப்ஷன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ். இதுல வந்து நீங்க ஷேப்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். லேஅவுட்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். வாட் எவர் ஸ்டைல்ஸ் நீங்க என்னென்ன வேணுமோ, நீங்க வந்து அத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலர் இதெல்லாம் எங்க மாத்தலாம் அப்டின்னா, ஜெனரல்ல போய்க்கணும். ஜெனரல்ல ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போனீங்க அப்டின்னா, உங்களோட டெக்ஸ்ட்டோட ஹைட், விட்த், பொசிஷன், பேடிங் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எஃபெக்ட்ஸ்ல வந்து நீங்க கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஹெட்டர் முடிச்சுட்டேன். ஹெட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். இந்த கால்குலேஷன்ஸ்க்கு நான் எந்த சார்ட்ஸ் சூஸ் பண்ணேன்னா, கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆ வெறும் சிம்பிள் கார்டா ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ இந்த மாரி மல்டி ரோ கார்ட் ஒண்ணு இருக்கும். அண்ட் இந்த மாரி ஒண்ணு நியூ கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு தண்டர் சிம்பல் மாரி. இது என்னன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஒரே கார்டுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப கிரியேட் பண்ணக்குள்ள நீங்க இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். சோ இந்த வேல்யூஸ் ஆப்வியஸ்லி எங்க இருக்குன்னா, நம்மளோட கால் சென்டர் டேட்டால ஃபர்ஸ்ட் டோட்டல் கால்ஸ். ஃபர்ஸ்ட் வேல்யூல என்னோட டோட்டல் கால்ஸ் எவ்ளோ? ஓகேங்களா? நான் கால்குலேட் பண்றேன். சோ இத நீங்க கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டல் கால்ஸ் நீங்க எடுத்துட்டு, இது இத நீங்க ஜஸ்ட் இப்டி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ரெஸ்பான்ஸ் டைம் வச்சிருக்கேன் இல்லையா? ஆ ஓகே. டோட்டல் கால்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு, ஆ ஐடி நான் வந்து எடுத்து பிளேஸ் பண்றேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடி இந்த மாரி தான் வரும். இதுல எனக்கு கவுண்ட் மட்டும் தான் வேணும். சோ கவுண்ட் மட்டும் நான் குடுத்தேன்னா, எனக்கு கவுண்ட் மட்டும் கிடைச்சிரும். அப்படிதான் நம்ம டோட்டல் கால்ஸ்க்கும் பண்ணியிருக்கோம். அந்த கவுண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேற என்ன இது இது வந்து நம்ம இப்ப கேபிஐ ரெக்யர்மென்ட் வந்து முடிஞ்சுச்சு. இத நீங்க டெலீட் பண்ணணும்னா, இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு, யூ கேன் டெலீட் இட் ஆர் எக்ஸ்போர்ட் இட். இப்ப நீங்க வந்து டேபிளா உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டேபிள் வைஸ் ஷோ பண்ணிக்கும்.
நெக்ஸ்ட் வந்து சார்ட் ரெக்வயர்மெண்ட். இப்ப டோட்டல் கால் பை டியூரேஷனுக்கு நான் காலம் சார்ட் எடுக்குறது தான் நம்மளோட ரெக்வயர்மெண்ட். கேன் see here. டோட்டல் கால் பை டே. இது வந்து எனக்கு காலம் சார்ட்டுக்கு நான் எடுக்கணும். ஸோ ஐ சூஸ் அ காலம் சார்ட். இந்த காலம் சார்ட்ல ஸ்டாக்கடு காலம் சார்ட் எடுத்திருக்கேன். இல்ல நீங்க ஸ்டாக்கடு பார் சார்ட் எடுத்தாலும் ஓகே ஃபைன். ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்டாண்டிங்கா இருக்கும், இது வந்து ஹரிசாண்டலா இருக்கும். தட் இஸ் டிஃபரன்ஸ். இப்போ இதுல என்னன்னா நீங்க ஸ்டாண்டிங் எடுக்கக்குள்ள உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நியூமரிக்கல் டேட்டாஸ் இருக்காது, கேரக்டர்ஸா தான் இருக்கும். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல தான் நீங்க நியூமரிக்கல் டேட்டாஸ் இருக்கும். ஃபார் இதுக்கு நீங்க எடுக்கக்குள்ள ஸ்டாக் ஐ மீன் ஹரிசாண்டல் எடுக்கக்குள்ள அப்படியே வைஸ் வர்சாவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு ரெகுலர் அதாவது டே வைஸ்க்கு எனக்கு வேணும். ஸோ அதனால நான் டே வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு கால்ஸ் வேணும். ஸோ டோட்டல் கால்ஸ் பை ஈச் டே. ஸோ அப்போ டோட்டல் கால்ஸ் வந்து நம்ம மர்ஜ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு இந்த வேல்யூஸ் வந்திருக்கு. இப்போ சண்டே வந்து பாத்தீங்கன்னா 4.3K கால்ஸ் வந்து டோட்டலா எனக்கு வந்திருக்கு, கால் டியூரேஷன். ஸோ லைக் வைஸ் எல்லாத்துலயுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கால் பை ஸ்டேட். இது கால் பை டேவா, இது வந்து கால் பை ஸ்டேட். இப்ப இதுக்கு வந்து இதுக்காக நான் என்ன என்ன ட்ரீ வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த லைன் சார்ட் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லைன் சார்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டேட் நம்ம கொடுத்துட்டோம், அங்க வந்து டே கொடுத்தோம், இங்க வந்து ஸ்டேட் கொடுக்குறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இது ஆஸ் யூஷுவல் வந்து இன்டராக்டிவா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் எனக்கு வேல்யூஸ் ஓவரால். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரிடாக்கு எனக்கு டோட்டல் கால்ஸ் பை ஸ்டேட்க்கு எவ்வளோ, அண்ட் டோட்டல் கால்ஸ் பை வீக் டேஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு, அண்ட் அதோட சேனல்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு. சோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது சோ பவர் பிஐ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இன்டராக்டிவ் போர்ட், இன்டராக்டிவா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கால்ஸ் பை ரீசன். ஸோ டோட்டல் கால்ஸ் பை ரீசனுக்கு நான் இந்த சார்ட் அதாவது ட்ரீ மேப் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ட்ரீ மேப்ல உங்களுக்கு என்னன்னா நம்ம எங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்லயே உங்களுக்கு இருக்கும். Similar to above, planning this KPI provides a total call time but in minutes. சோ இதுக்கு வந்து நான் ரீசன் பேஸ் பண்ணி நான் வந்து வியூ பண்றேன். டோட்டல் கால் பை ரீசன் இல்லையா, சோ அதனால ரீசன் வந்து எடுத்துக்கிட்டேன். அகைன் டோட்டல் வேல்யூஸ்ல வந்து நான் டோட்டல் கால்ஸ் வந்து சோ ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு டோட்டல் கால்ஸ் ரீசனோட என்ன வந்திருக்கு, மோஸ்ட்லி பில்லிங் ரிலேட்டட் தான் எனக்கு வந்து கால்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ரிலேட்டட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கால்ஸ் பை சேனல். அப்ப இந்த சேனலுக்கு நான் எந்த மேப் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன், நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆக்சுவலி எந்த மேப் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கேன் சி அகைன் காலம் சார்ட் தான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். டோனட் சார்ட். ஸோ டோனட் சார்ட் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு இந்த டோனட் சார்ட் லெஜெண்ட் அதாவது எதை வந்து பேஸ் பண்ணி பண்ண போறீங்க, அது வந்து சேனல் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து டோட்டல் கால் ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்க அத மாதிரி கொடுத்துக்கலாம். இப்ப இந்த எல்லாத்துக்குமே நீங்க கலர்ஸ் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சேம் இங்க ஃபார்மேட்ல போயிட்டு ஒன்னு ஒன்னு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்க பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஜெனரல் கலர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிமிலர் ஃபார் டோட்டல் கால்ஸ் பை டே அண்ட் டோட்டல் கால்ஸ் பை கால் சென்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். சும்மா ஒரு ஒரு லோகோ மாதிரி ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் உள்ள. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இத வந்து நீங்க எப்படி ஆட் பண்ணலாம்னா கோ டு கால் அவுட்.
இந்த கால் அவுட்ல எத வேணும்னு நீ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கால் டியூரேஷன் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா, அதோட ஃபங்ஷனாலிட்டீஸ் ஐ மீன் அதோட தீம்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல கோ வித் இமேஜஸ். எனக்கு இமேஜ் எங்க வேணும்? எனக்கு கால் டியூரேஷன் பெர் ஹவர்ஸ். இப்ப இந்த இடத்துல நான் இமேஜஸ் கொடுத்து ஐ கேன் அப்லோட் அஸ் எனி அந்த லோகோ மாரி அந்த ஹவர்ஸ் அந்த இமேஜஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பொசிஷனும் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸ் நீங்க ஃபில்ட்ரேஷன் பண்றது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லைசர் வந்து எடுக்கணும். நீங்க ஸ்லைஸ்ன்னு ஒரு ஐகான் தெரியுதா? சோ அந்த ஸ்லைசர் சார்ட் வந்து எடுத்துட்டு நீங்க டேட் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கணும். டேட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட் இங்க நான் வந்து 2 டேட் இருக்குல்ல. சோ இது நான் எப்படி பண்ணேன்னா, இங்க ஃபில்டர்ஸ் எடுத்துக்கணும். ஃபில்டர்ஸ்ல இங்க நான் ஆல் டேட்ன்னு குடுத்துருக்கேன். இன்ஸ்டெட் உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்ல இருந்து எனக்கு இந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் குடுத்துருக்கிறேன். எனக்கு அதுக்கேத்த மாரி அது சேஞ்ச் ஆகிக்கும். எதுவுமே குடுக்கல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு ஆல் டேட்ஸ் அப்படியே எடுத்துக்கும். சோ இதுக்காக தான் இந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ். சேனல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சேனல் எடுக்கிறேன். அகைன் இது எப்படி உங்களுக்கு டிராப் டவுனா வருது? அதுக்கும் வந்து ஸ்லைசர் டூல் தான் எடுக்கிறேன். ஸ்லைசர் டூலுக்கு இங்க போயிட்டு சோ பேசிக் ஃபில்டர் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் கோ டூ ஹியர். இப்ப இந்த ஸ்லைசஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு எந்த மாரி வேணும்? டிராப் டவுனா வேணுமா? இல்ல வெர்டிகலா வேணுமா? எந்த மாரி வேணும்னு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். சிமிலர் வே ஃபார் சிட்டி. இப்போ இந்த ஒரு ஹோம் பேஜ் அண்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன்ல. இது வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்னா, இது வந்து நீங்க ஆ ஐ மீன் பேஜினேட்டர் இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த நேவிகேஷன்ஸ் இருக்குல்ல பட்டன்ஸ் இன்சர்ட்குள்ள பட்டன்ஸ்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு நேவிகேட்டர் இருக்கும். நேவிகேட்டருக்குள்ள பேஜ் நேவிகேட்டர் அண்ட் புக்மார்க் நேவிகேட்டர். புக்மார்க் நேவிகேட்டர்ன்றது இப்ப இந்த நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆரோ மாரி குடுத்து அத கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் போறது. அப்ப அந்த ஆரோ வந்து ஒரு ஐகான் நீங்க ஆட் பண்ணணும். சோ அப்போ வந்து நீங்க புக்மார்க் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நான் ஆட் பண்ண எல்லா ஸ்கிரீன்ஸ்க்குமே எனக்கு வந்து ஃப்ரண்ட்லயே இருக்கணும் அப்டின்னா, நீங்க பேஜ் நேவிகேட்டர் குடுத்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துரும். லைக் திஸ். இந்த மாரி வந்துரும். நீங்க வந்து விஷுவலைசேஷன்ஸ் அதாவது கலர்ஸ், ஃபாண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க பொசிஷன் மாத்தி வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டாவே நீங்க இது இப்ப உங்களுக்கு பேஜ் மாறணும் அப்டின்னா, எங்க வேணுமோ அங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போகும். ஓகேங்களா? இப்ப இதுல டேஷ்போர்ட் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். இங்க என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் எடுத்திருக்கேன். இந்த டேபிள்ல எனக்கு இருக்கிற என்னென்ன வேல்யூஸ் அதாவது என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வேணுமோ, அந்த ஃபீல்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். சோ அந்த ஃபீல்ட் மட்டும் எனக்கு வந்துரும். ஓகேங்களா? அத வச்சு எனக்கு வந்து டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்ப இங்க இருந்து எனக்கு ஹோம் போகணும் அப்படின்னா, நான் இங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி அப்புறம் வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து நீங்க டாஸ்க்கா எடுத்து பண்றதுனால இட் இஸ் வெல் அப்ரிஷியேட்டட். இது வந்து வெப்சைட்லயே இருக்கு. அது எப்படி போணும்ன்றது கூட நான் சொன்னேன். ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. In case if you have any doubts, please reach out us. Thank you.